The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தொலைபேசி இணைப்பில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதிமுக ஒன்றுபட வேண்டும், பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கூட்டணி ஒன்றுதான் 2026 தேர்தலில் வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. சொல்லுங்க. இப்ப இருக்கின்ற அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை குறித்தும் பாஜகவோடு கூட்டணி வேண்டும் என்பதற்கும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த வலுவான காரணங்களை பதிவு செய்ய முடியுமா? அதாவது ஒற்றுமை என்பது மிக அவசியம். அதிமுகங்கிறது ஒரு தனிப்பெரும் இயக்கம். இந்த தனிப்பெரும் இயக்கத்தின் வாக்கு வங்கிகள் பல இடங்களில் சிதறி கிடக்கிறது. அவைகளை ஒற்றுமைப்படுத்துவது, அதிமுகவை பலப்படுத்துவதென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில் புதுப்பிப்பது, மக்கள் மத்தியில் அதை முன்னெடுத்து செல்வது, மக்கள் மத்தியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை, அவருடைய திரைப்படங்களை, அவருடைய திரைப்பாடல்களை எப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது நிறைவேற்றினார், மக்களுக்காக எது மாதிரியான கருத்துக்களை சொல்லி அதை நிறைவேற்றினார், அவர் எப்படி 3 முறை தேர்தலில் வெற்றி பெற்றார், அவரை பின்பற்றி அவருடைய பாதையில் பயணித்தால் நிச்சயமாக வெற்றியை தக்க வைக்க முடியும், பெற முடியும். இதுதான் என்னுடைய பார்வை. இது தொண்டர்கள், பொதுமக்கள் என்னிடத்தில் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் இதை நான் பிரதிபலிக்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது தொண்டர்களினுடைய கருத்தாக இருக்கிறது என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டிய நடவடிக்கையில் யார் முன்னிறங்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் ஏற்கனவே பிளவுபட்ட பொழுது இந்த நிலைப்பாட்டில் எப்படி பணியாற்றினேன் என்பதை என்னுடைய அருமை சகோதரர் எடப்பாடியார் அவர்களும் OPS அவர்களும் அறிவார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கட்சி பிளவுபடுகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது, அந்த நெருக்கடிகளிலும் பிளவுகளிலும் என்னுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அதை போலவே இப்பொழுதும் அதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி அதிலே பங்கு பெறவும் முடியும். எனக்கு தேவை அடிமட்ட தொண்டர்களின் விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும், பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக எந்த ஒரு செயலையும் பிரதிபலன் பாராமல் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். தோல்வி ஏன், தொண்டர்களின் சோர்வு ஏன் என்பது தெரிந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப தொண்டர்கள் சோர்வடைந்து இருக்கிறார்களா நிஜமாகவே? தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் என்பதை களத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்ன சொல்றாங்க ஐயா தொண்டர்களோட பேசும் பொழுது? எவ்வளவு சோர்வடைந்து இருக்கிறார்கள்? அதற்கு தீர்வாக அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க? ஒண்ணு இல்லைங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி மத்திய அரசுடன் இணக்கமான ஒரு போக்கை புரட்சி தலைவர் மேற்கொண்டதை போல ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டு கட்சியை வலிமையான கூட்டணி அமைத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். தொண்டர்களோடு நெருங்கி பழகியதால் தொண்டர்களினுடைய மன ஓட்டம் தங்களுக்கு தெரிவதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்ப ஒற்றை தலைமை வேண்டும் என்பது தொண்டர்களினுடைய விருப்பமாக இருக்கிறதா? நான் அதற்குள் இப்போது போக விரும்பவில்லை. நான் அதற்குள் இப்பொழுது ஒரு கட்சியின் மூத்த உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலும் நடுநிலையாளனாக இருந்து இந்த அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நான் போய் ஒரு சார்பு நிலை எடுத்து எதையும் சொல்லக்கூடாது. நன்றி ஐயா. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய அறிக்கைக்கான விளக்கத்தை வழங்கியமைக்கு நன்றி. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.